ஷீரடி சாய்பாபா 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் மகாராஷ்டிராவின் ஷீரடியில் வாழ்ந்த ஒரு இந்திய ஆன்மீக குரு ஆவார். அவர் இந்து மற்றும் முஸ்லிம் பக்தர்களால் போற்றப்பட்டார். அவரது பிறப்பு பற்றிய உண்மைகள் மர்மமாகவே உள்ளன. ஆனால் அவர் அன்பு, தொண்டு, மனநிறைவு மற்றும் கடவுள் பக்தி ஆகியவற்றின் தார்மீக நெறிமுறைகளை போதித்தார். ஷீரடி சாய்பாபாவின் போதனைகள் சப்கா மாலிக் ஏக், ஒவ்வொருவரின் எஜமானரும் ஒருவர் என்ற தத்துவத்தை மையமாக கொண்டுள்ளன. ஆரம்ப வாழ்க்கை மற்றும் பெயர் சாயிபாபா தனது வாழ்க்கை மற்றும் பிறப்பு பற்றிய விவரங்கள் மர்மமாகவே உள்ளன. அவர் இந்து மதத்தைச் சேர்ந்த பெற்றோருக்கு பிறந்து முஸ்லிம் பெற்றோர்களால் வளர்க்கப்பட்டவர் என்று கூறப்படுகிறது. ஷீரடியில் வந்து சேர்ந்தபோது கிராம மக்களால் சாய் என்று அழைக்கப்பட்டார். மேலும் அவரது கருணை மற்றும் அற்புத சக்திகளுக்காக பாபா என்ற பட்டத்தை பெற்றார். போதனைகள் மற்றும் தத்துவங்கள் சப்கா மாலிக் ஏக், ஒவ்வொருவரின் எஜமானரும் ஒருவர் என்பது அவரது முக்கிய போதனைகளில் ஒன்றாகும். இது சாதி, மத வேறுபாடுகளை கடந்து ஒற்றுமையை வலியுறுத்துகிறது. மன்னிப்பு, அன்பு, தொண்டு மற்றும் பிறருக்கு உதவுதல் போன்ற நற்பண்புகளை அவர் போதித்தார். ஸ்ரத்தா மற்றும் சபுரி, நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி ஆகியவற்றை அவர் வலியுறுத்தினார். மறைவுக்கு பிந்தைய வாழ்க்கை ஷீரடியில் அவர் சமாதியடைந்த இடம் இன்று உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபடும் ஒரு புண்ணிய தலமாக விளங்குகிறது. அவர் தனது சமாதியிலிருந்து தொடர்ந்து தனது பக்தர்களுக்கு உதவுவார் என்று தனது பக்தர்களுக்கு உறுதியளித்துள்ளார். சாய்பாபா அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம் என்று மனதில் நினைத்து இந்த வீடியோ உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் அனுப்புங்கள். அனைவரும் சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாறு தெரிந்துகிட்டு அனைவரும் சாய்பாபாவின் அருள் பெறட்டும். அப்படியே நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க.